ஃபஸ்ட்டு செஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது எனக்கு காலு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நானு இதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம்லாம் மடக்கவே முடியாது. இப்போ ஈஸியா மடக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. நம்ம பல்லாவரம் மாஸ் ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்கிற ஆரா ஆயுர் கிளினிக் வந்து விசிட் பண்ணி பார்த்தேன். இவங்க பண்ற வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 100% வந்து ஃபுல்லா தெரியிற மாரி இருக்கு. ஏன்னா, நமக்கு பெயின் வந்தாலும் பரவால்ல. அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றதுக்காகவே பண்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் செஷன் தான் அது. இதுவே எனக்கு வந்து 90% எனக்கு பெயின் ரிலீஸ் ஆன மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. செகண்ட் செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபுல்லா இந்த கழுத்து ஃபுல்லா பெயினா இருக்கு. அடிக்கடி பெயின் வருது எனக்கு. கழுத்துல இருக்கிற நரம்பு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, இந்த இடத்துல ஒரு பெயின் ஒண்ணு வருது. எங்க ப்ராப்ளம் இருக்கு, என்ன நரம்பு பிடிச்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இங்க லாக் ஆயிருக்கு. அதாவது இந்த நரம்பு தலையில வரக்கூடிய நரம்பு வந்து கைக்கு போற ஒரு நரம்பு. இந்த இடத்துல வந்து ஒரு கெட்டியா ஒரு உருண்ட மாரி இருக்கு. இதனால தான் வந்து கழுத்து வந்து திருப்ப முடியாத காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் பெயின். காருக்கு டைரக்ட்டா கியர் போட்டோம்னா, கியர் பாக்ஸ் போயிரும். அத எப்படி நம்ம கிளட்ச் அழுத்தி கியர் போடுறோமோ, அதுபோல நம்ம உடம்புக்கு வந்து ஒரு கிளட்ச் பாயிண்ட் இருக்குது. இந்த காக்கட்டு வருமம். இந்த காக்கட்டு வருமத்த குடுத்தோம் அப்படின்னா, தலைக்கு போற வந்து தலைவலி சரியாவும், கழுத்து வலி சரியாவும். இதுதான் காக்கட்டு வருமம். அதெல்லாம் மசாஜ் பண்ணி இப்படி ஒத்தடம் குடுக்கணும். இப்போ இந்த 2 பெயினுமே வந்து செகண்ட் செஷன்ல எனக்கு வந்து ஃபுல்லாமே கியூர் பண்ணியிருக்காங்க. ஆரா ஆயுர் கேர் கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 100% வந்து என்னோட பாடிய ஃப்ரீ பண்ணி குடுத்துருக்காங்க. இவங்களோட ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, உங்களுக்கும் உங்களோட பாடியில எதுவும் பெயின் இருந்தது, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டா இருந்தாலும் ஆரா ஆயுர் கிளினிக் வாங்க.